செம்ம டேஸ்ட்டான பச்சை சுண்டைக்காய் குழம்பு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு இந்த குழம்பு எப்படி வைக்கணுங்கிறதே தெரியலங்க. இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு சுண்டைக்காயில் மேலே இருக்கிற அந்த காம்புகளை உடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கசப்பு தன்மை தட்டாமல் இருக்குங்க. சரி, உடச்சாச்சு, அப்படியே சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க. இதை உடச்சி இதுக்குள்ளே இருக்கிற விதையை ஒரு 80% நீக்கிடணுங்க. அப்போ தான் வயிறு வலி வராமல் இருக்குங்க. சுண்டைக்காய் யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஜுரம் இருக்கிறவங்க, வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க, வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க, எதுவுமே இல்லைன்னா கூட மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க மறந்துடாதீங்க. எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 15 போல் பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 3 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் தாங்க நீங்கள் சுண்டைக்காயை ஆட் பண்ணணும். வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிட்டீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், பார்த்துக்கோங்க. இது கூட மஞ்சள் பொடி, அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி கொஞ்சம் போல் பெருங்காயம் தட்டி நல்லா கலந்து விட்டு சுட சுட சாப்பாடோட சர்வ் பண்ணுங்கள். சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. மாதத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரை பண்ணிவிடுங்க, உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க.